நான் வயசானவன்டா, என்ன விட்டுடுறா. இந்த பாரு, இன்னையில இருந்து உன் மாமா வேலைலாம் விட்டுடு. இனிமே என் முதலாளி பசங்களை இந்த வீட்டுல சேர்த்த உன் பெண்ட நிமித்திருவ, ஜாக்கிரதை. எங்க நிமித்துவ? இடுப்புல. அப்பா, திமிர் பிடிச்ச நாயே, என்ன தைரியம் இருந்தா அப்படி செய்வ? இவ்வளவு நாளா சந்தர்ப்பத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தியா? எங்க சொந்த விஷயத்துல தலையிடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? அங்க போறோம் இங்க போறோம் சொல்லி எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கல. ஒரு பொட்ட கழுதைக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இப்படி புருஷ முன்னாடி நடுவுல சண்டையை மூட்டி விடுவேன். போடி வெளியில. சொல்லியாச்சுல, போக வேண்டியதானே? என்னடா பாத்துட்டு இருக்க? இது தள்ளுறாவல. போடி போலினா. சின்ன தம்பி, பெரிய தம்பி, வாங்கண்ணே வாங்க. இந்த குடும்பத்துல நீங்க தான் குழப்பத்தை உண்டாக்குறீங்களோ? பேஷ். ஏண்டா, இத்தனை வருஷமா எங்க உப்ப தின்னு உன் உடம்ப வளர்த்துக்கிட்டு நீ நிம்மதியா இருந்துட்டு எங்க நிம்மதி கெடுக்க பாக்குறியா? நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம். தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? சின்ன தம்பி, பெரிய தம்பி, நான் சொல்றது நிறுத்துறாடே. நீ என்னடா சொல்றது, நாங்க என்ன கேக்குறது? இப்ப நீ செஞ்ச காரியம் நல்ல காரியம் நினைக்கிறியா? இந்த குடும்ப பொண்ணுங்களை, அதுவும் கோடீஸ்வரர் ராமநாதனுடைய மருமகளுங்களை அந்த தகாதரத்து கூட்டிட்டு வந்த. தப்பு நடக்கிற இடத்து எந்த எண்ணத்தோட கூட்டிட்டு வந்த? எங்களை அவமானப்படுத்தி, பொண்டாட்டிங்களுக்கு கேவலப்படுத்தி, எங்க குடும்ப மானத்தை காத்துல பறக்க வச்சுட்டேடா. முதலாளி முதலாளியின் காலை பிடிச்சு கையை பிடிச்சு வைத்தரப்புகிற ஜன்மோனி. நாங்க தின்னு துப்புனத்தை தின்னுட்டு இன்னைக்கு எங்க மூஞ்சிலேயே துப்பிட்டேடா. பெரிய ஆள் நீ. இப்படி எல்லாம் பண்றதுனால நீங்க எங்களை என்னடா பண்ண முடியும்? நீ இவ்வளவு இங்க இருந்தீங்கன்னா இனிமே வீட்டை வெடி வச்சு தாத்துருவீங்க. முதல்ல வெளில போங்க. என்னடா முறைக்கிற? சொல்லியாச்சுல்ல, ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்க கூடாது. மரியாதையா வெளியே போ. பெரிய தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல. இதெல்லாம் கேட்டு நான் ஏன் சும்மா இருந்தேன்? ஏன்னா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போயிடுச்சுப்பா. நீ என்ன அடிச்சிய, அது கூட எனக்கு வலிக்கல. புதுசா நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வெளியே போடான்னு வார்த்தையால அடிச்சியே, என் இதய வலிக்குதுப்பா. என் இதய வலிக்குது. உங்க எச்சில சாப்பிட்டது உண்மைதான்ப்பா. நான் சாப்பிட்ட எச்சில் அப்பப்போ ஜீரணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ருசி மட்டும் எப்பவுமே என் உடம்புல இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நான் இங்க இருக்கிறது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்லை, என் முதலாளிக்காக நான் இங்க இருக்கேன். இந்த உடம்புல ஓடுற ரத்தம் அவர் போட்ட பிச்சை. நான் சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசி என் நாக்குல முதலாளி முதலாளின்னு எழுதிட்டு தான் உள்ளார போயிருக்கு. நான் இங்க எது போக மாட்டேன். நீ வேணா அடிங்க உதைங்க, அவ்வளவுதான். பரவாயில்லையே, முதலாளி மேல நிறைய பாசம் வச்சிருக்கியே. வெரி குட். இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் கேட்டு ஏமாறதுக்கு எங்க அப்பன மாதிரி இழிச்சவன் நான் கிடையாது. மரியாதையா வெளியே போ. மாட்டேன். போடா. மாட்டேன். போடா. போடா வெளியில. போடா. போடானா? போடா வெளியா. மாட்டேன். போடானா? மாட்டேன். போக முடியாது இல்லையா? முடியாது. ஏய், முடியாதா? போடா வெளியில. சின்னதே, தம்பியாவது தங்கச்சியாவது போடா வெளியே. நிறுத்துங்கடா. உங்களுக்கு என்னடா வேணும்? அவன் இந்த வீட்டு விட்டு வேணும், அவ்வளவுதானே? ஆமா, அவன் போயிடுவான். முத்து, இந்த பணத்தை எடுத்துக்க. அவங்க ஒன்னு வெளியே போய் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நானும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்களுமே? ஆமா, நானும் தான் சொல்றேன். இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் உழைச்ச உழைப்புக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்டா. நீ போயிடு. ரொம்ப சுலபமா வெளியே போடான்னு சொல்லிட்டீங்க முதலாளி. அவங்க ஆத்திரத்தோட கண்ணத்துல அடிச்சு சொன்னாங்க. நீங்க அன்பா பணத்தால் அடிச்சு சொல்றீங்க. அளவுக்கு மீறி உங்க குடும்ப விவகாரங்களை தலையிட்ட. அதனாலதான் அளவுக்கு மீறி வளர்ந்த நெகத்தை வெட்டுற மாதிரி என்ன வெளியே போடான்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல முதலாளி. ஐயோ டேய் முத்து, நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு எப்படிடா புரிய வைக்கிறது? வேண்டாம், எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். நான் போறேன். ஆனா உங்களை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாரு முதலாளி தெரியும்? நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போறேன் முதலாளி. திடீர்னு இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்களே, என்ன காரணம் சொல்லுங்க. சொல்றேன்டா.
நீ அந்த அயோக்கியங்க கிட்ட அடி வாங்குறத என்னால பார்க்க முடியலடா. அப்படிங்களா? அப்படின்னா நான் அந்த வீட்டை விட்டு நிச்சயமா போக முடியாது. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா பாரமா இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணினா சொல்லுங்க, இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயில. ஆனா அவங்க அடிச்சதுதான் காரணம்னு சொல்றீங்களே, என்ன முதலாளி இது? இந்த விஷயத்தை நேத்து இன்னைக்கா பாக்குறீங்க? நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான முதலாளி வளர்ந்துட்டேன். அப்பெல்லாம் இல்லாத வேதனை இப்ப என்ன முதலாளி திடீர்னு பொத்துக்கிட்டு வருது. முத்து, அப்பெல்லாம் நான் இந்த வீட்டுல வேலைக்காரனா தாண்டா இருந்தேன். ஆனா இப்போ இப்ப மட்டும் என்ன முதலாளி? ஐயோ முத்து, நீ வேலைக்காரன் இல்லடா, என் மகன்டா. நீ நான் பெத்த பிள்ளைடா. நீ முதலாளி, நான் உங்க மகன் உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனா நீங்க என் அப்பான்னு எனக்கு 8ல இருந்தே தெரியும். முத்து, என்னடா சொல்ற நீ? முதலாளி, நான் தான் உங்க பிள்ளைங்கிற உண்மையை உங்களால கொஞ்ச நாள் கூட தாங்க முடியலையே. ஆனா நீங்க என் அப்பான்னு தெரிஞ்சும் 8 வயசுல இருந்தே யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுலயே வச்சிருக்கேன். முத்து, ஆமா முதலாளி, சின்ன வயசுல அம்மா என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்தப்போ, முத்து, அதோ அவர்தான் உங்க அப்பா. மாமா, அப்பா கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கிறது என்னடா, நீ எப்பவுமே அவர் கிட்டதான் இருப்ப. அவர் உன்னை பாத்துக்கிறாரோ இல்லையோ, நீ அவரை எப்பவும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவரா உன்னை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீயா உன்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. அப்பான்னு கூப்பிடவே கூடாதம்மா. நீ அவரை அப்பான்னு கூப்பிடுறது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், அவருக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. நான் சொல்றதை கேளுப்பா. அம்மா உனக்கு நல்லதுதானே சொல்லும். அம்மா மேல ஆணை. நீ இந்த வீட்லயே வேலை செஞ்சு இந்த வீட்லயே இருக்கணும். நானா உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீயா வரக்கூடாது. இனிமே உனக்கு அவர்தான் கடவுள், அப்பா, முதலாளி எல்லாம். நம்ம 2 பேருக்கு நடுவுல இப்படி ஒரு திரை விழுந்து இத்தனை வருஷமா உறவு சொல்லி பழக முடியாம பண்ணிடுச்சு முதலாளி. அந்த திரைய போட்டதும் அம்மாதான், அத விலைக்கு உங்களுக்கு உண்மையை சொன்னதும் அம்மாதான் முதலாளி. ஏய், அம்மா அம்மான்னு வாய் நிறைய சொல்றியே, என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? முதலாளி, என்னால உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் நாக்கு அப்படி புரண்டதில்ல. அம்மாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே முதலாளி தான். அப்பா, முதலாளி, இவங்க 2 பேர்ல யார் வேணும்னு கேட்டா நான் முதலாளி தான் வேணும்னு சொல்வேன். சின்ன வயசுல இருந்தே அப்பா பாசத்தை அனுபவிக்காத பாவி ஆயிட்டேன். அப்ப இருந்தே எனக்கு முதலாளி மட்டும்தான் தெரியும். என் நாக்கு மட்டும் இல்ல, என் நாடி நரம்பு எல்லாமே முதலாளி முதலாளின்னு தான் எப்பவுமே துடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா அது எனக்கு பழகி போச்சு. மூத்த மகனா இருந்து செய்ய வேண்டிய கடமையை ஒரு வேலைக்காரனா இருந்து நான் செய்யறேன். இந்த பாருங்க, இனிமே இந்த வீட்டுல எது நடந்தாலும் நீங்க தலையிடக்கூடாது. தம்பிகளை திருத்த வேண்டிய பொறுப்பை ஒரு அண்ணங்கிற உரிமையோட நான் ஏத்துக்கிறேன், திருத்தியும் காட்டுறேன். முதலாளி, இன்னொரு விஷயம், நல்ல சந்தர்ப்பம் வர வரைக்கும் நான் உங்க மகன் யாருக்கும் தெரிய வேண்டாம். முத்து, பணத்தை எடுத்து உள்ள வைங்க முதலாளி.